السلام عليكم ورحمة الله وبركاته. عن حذيفة رضي الله تعالى عنه قال حذيفة رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஃபுல்லில்னா அலன்னாஸி பிஸலாஸ், மற்ற சமுதாயத்தை காட்டிலும் 3 விஷயங்களை கொண்டு நாம் மேன்மைப்படுத்தப்பட்டு விட்டோம். மற்ற சமுதாயத்திற்கு இல்லாத 3 தனி சிறப்புகள் நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிவிட்டான். ஒன்று, ஜுஇலத் சுஃபூஃபுனா கசுஃபூஃபில் மலாயிகா, நம்முடைய சஃப்புகள் மலக்குமார்களுடைய சஃப்புகளை போன்று ஆக்கப்பட்டு விட்டது. மலக்குமார்கள் எப்படி அல்லாஹ்விற்கு முன்னால் அணிவகுத்து நிற்பார்களோ அதே மாதிரி நமக்கும் அந்த அணிவகுப்பினுடைய முறை தரப்பட்டிருக்கிறது. வஜுஇலத் லனல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன், பூமி முழுக்க நமக்கு தொழக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டு விட்டது. பூமியில் எங்கே வேணாலும் நம்ம சமுதாயம் தொழலாம். அது மஸ்ஜிதாக இருக்கலாம், மஸ்ஜித் அல்லாத வேறு இடமாக இருக்கலாம், அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், பீச்சாக இருக்கலாம். ஆனால் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் நிபந்தனை. சுத்தமாக இருந்தால் அது எந்த இடமாக இருந்தாலும் அங்கே தொழுவதற்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. இது நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு இந்த சலுகை வழங்கப்படவில்லை. 3வது சொன்னார்கள் வஜுஇலத் துர்பத்துனா துஹூரன் இதாலம் நஜிதில் மா, தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை கொண்டு நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். மண்ணை வைத்து நாம் உது செய்து கொள்ள முடியும். தயம்மும் என்ற அந்த சட்டம் நமக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. முந்தைய சமுதாயம் யாருக்கும் இந்த சலுகை வழங்கப்படவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு 3 தனிச்சிறப்புகள் இருப்பதாக சொன்னார்கள். அதில் ஒன்று, மலக்குமார்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாங்க. மலக்குமார்கள் எப்படி நிற்பாங்க, அவர்கள் தன்னுடைய சஃப்புகளை எப்படி அமைத்து கொள்வார்கள் என்பதற்கு இன்னொரு ஹதீஸ் நமக்கு விளக்கம் தருகிறது. யுத்திம்மூன சுஃபூஃபல் உவல், மலக்குமார்கள் முதல் சஃப்பை முதல்ல பூர்த்தி செஞ்சிருவாங்க. வயதராசூன ஃபிஸ்ஸஃப், தொழுகையில் அவர்கள் கேப் இல்லாமல் நெருக்கமாக நின்று கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுடைய சஃப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. சஃபினுடைய முறையில் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், முதல் சஃப்பு பூர்த்தியாகாமல் 2வது சஃப்பு தொடங்கக்கூடாது, 2வது சஃப்பு பூர்த்தியாகாமல் 3வது சஃப்பு தொடங்கக்கூடாது. ஒரு ஆள் நிற்கிறதுக்கு இடம் இருந்தாலும் அந்த இடத்த பூர்த்தி செஞ்ச பிறகு தான், அது கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் தான், வலப்பக்கமோ இடப்பக்கமோ கம்ப்ளீட் ஆச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் 2வது சஃப்பை நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம இதுதான் நமக்கு இலகுவாக இருக்குது, சௌரியமாக இருக்குது அப்படின்னு போய் நிற்கக்கூடாது. ஒன்றும் அங்கே போய் நின்றணும், அல்லது அந்த சஃப்பு பூர்த்தியாக போகுது, எல்லோரும் அங்கே போயிட்டுருக்குறாங்க, பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் 2வது சஃப்பு, அதுக்கு அடுத்த சஃப்பு இப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்பது நமக்கு ஷரியத் சொல்லியிருக்கக்கூடிய சஃப்பை அமைப்பதற்கு நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாக இருக்கிறது. முதல் சஃப்பில் ஏதாவது ஒரு கேப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது தொழுகையாக இருந்தாலுமே அந்த இடத்த பூர்த்தி செய்யணும்னு சொல்லுது மார்க்கம். நம்ம 2வது சஃப்பில் நிற்கிறோம், நின்றுட்டுருக்கும் பொழுதே முதல் சஃப்பில் ஒரு இடம் காலியாக இருக்குது. ஏற்கனவே அங்கே நின்றவங்க அப்படி கொஞ்சம் விலகி போயிட்டாங்க, அல்லது அங்கே ஏதோ ஒரு வகையில் கேப் விழுந்துருச்சு அப்படின்னா பின்னால் தொழுகையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்த போய் பூர்த்தி செய்யணும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மன் சத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜத்தன், சஃபில் இருக்கக்கூடிய இடைவெளியை ஒருவர் பூர்த்தி செய்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் மறுமையில் உயர்த்தி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது, ஹியாருக்கும் அல்லியனுக்கும் மனாகிப ஃபி ஸலாத், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தொழுகையில் தன்னுடைய 2 புஜங்களையும் மிருதுவாக வைத்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க. தொழுகையில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தியும் இந்த ஹதீஸில் இருக்குது. உங்களில் சிறந்தவர் யாருன்னா தொழுகையில் நிற்கும் பொழுது தன்னுடைய 2 ஷோல்டர்களையும் மிருதுவாக வச்சுக்குவார்.
சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நல்ல ஸ்டெடியாக நிற்பாங்க, கையெல்லாம் விரித்து வச்சுருப்பாங்க, பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது, இடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு ஏன்டா இவன் பக்கத்தில் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு சில பேர் நிற்பாங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு இடையூறு இல்லாத வகையில் தன்னுடைய கைகளை வைத்து கொள்ள வேண்டும், மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும், அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய அடுத்த வரி முக்கியமானது. ஒமா மின் ஹுத்துவத்தின் அஅஸமு அஜ்ரன் மின் ஹுத்துவத்தின் மஷாஹா ரஜுலுன் இலா ஃபுர்ஜத்தின் இலா ஸஃபி ஃபஸத்தஹா. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கால் எட்டில் மிக அதிக நன்மையை தரக்கூடிய எட்டு என்ன அப்படின்னா, முதல் சஃபில் ஒரு கேப் இருக்கும் பொழுது அந்த கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் நடந்து போய் அந்த இடத்த பூர்த்தி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எட்டில் அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா தொழுகையில் நாம் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுதே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சஃபில் ஒரு ஆள் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா தொழுகையில் இருக்கிற நிலையிலேயே நடந்து போய் அந்த இடத்த பூர்த்தி செய்யணும். அங்கே நிற்கிறவங்களும் அதுக்கு இடம் கொடுக்கணும். 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு ஆள் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா பின்னாலிருந்து ஒருத்தர் அந்த இடத்த பூர்த்தி செய்கிறதுக்கு வர்றாருன்னா அவருக்கு இடம் கொடுக்கணும். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இடித்து நிற்கக்கூடாது. புஜங்களை மிருதுவாக வைத்து கொள்ளுதல் என்பதற்கு இதுவும் அர்த்தம். ஜமாத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒற்றுமையாக இருக்குதல் அப்படிங்கிறதுக்கு தான் ஜமாத்துங்கிற தொழுகையை நமக்கு ஷரியத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒற்றுமை எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, கேப் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக தோளோடு தோள் சேர்த்து காலோடு கால் சேர்த்து இணைந்து பிரிவினை இல்லாமல் அங்கே கேப் இல்லாமல் நிற்கும் பொழுது தான் அந்த ஒற்றுமை என்கிற நோக்கமே பூர்த்தி ஆகும். அதனால் கேப் இல்லாமல் நிற்க வேண்டும். கேப் இருந்தால் அதை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை பின்னால் இருக்கக்கூடிய சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வது, தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு மத்தியில் கேப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஷைத்தான் உள்ளே புகுந்து கொள்வான் என்பது அதே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போ வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னீல அரஷ் ஷைத்தான எதுகுலு மின் ஹிலலி ஸஃப் கன்னகல் ஹதஃப். தொழுகையில் மக்கள் இருக்கிற பொழுது அங்கே இடைவெளி இருந்தால் அங்கே ஷைத்தான் உள்ளே நுழைந்து கொள்கிறான், சின்ன ஆட்டுக்குட்டியை போல் உள்ளே நுழைஞ்சிட்றான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்கிறார்கள். உள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்னா நம்ம தொழுகையை பால்படுத்திடுவான், நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்துவான். சும்மாவே நம்ம தொழுகை ரொம்ப அறக்குறையாக தான் இருக்குது. நின்றுக்கிட்டு எல்லாருடைய எண்ணமும் நம்ம உள்ளத்தில் தொழுகையில் நம்ம வந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் ஷைத்தானை விட்டுட்டு தொழுதான் அப்படின்னா அந்த தொழுகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் ஷைத்தானுக்கு இடமளிக்காத வகையில் நெருக்கமாக நின்று கொள்ள வேண்டும். முன்னால் சஃபில் இடைவெளி இருக்கிற பொழுது அதை பூர்த்தி செய்ய வேண்டும். சரி, எப்படி பூர்த்தி செய்கிறது? நாம் தொழுதுட்ருக்குறோம், தக்பீர் கட்டி தொழுதுட்ருக்குறோம், முன்னால் இருக்கக்கூடிய சஃபில் ஒரு ஆள் நிற்கிறதுக்கு கேப் வந்துருச்சு, கேப் ஏற்கனவே இருக்குது, அல்லது அங்கே நின்றவர் உதவு முறிஞ்சதுனால அங்கேருந்து விலகி போயிட்டார், அப்போ அந்த கேப் விழுந்துருச்சு. நாம் எப்படி பூர்த்தி செய்கிறது? நாம் பாட்டு நடந்து போய் நின்றுறதா அப்படின்னா அதுக்கும் நமக்கு விளக்கத்தை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு நினைக்கக்கூடியவங்க நாம் சர்வசாதாரணமாக நடந்து போகிற மாதிரி போகக்கூடாது. நம்ம கேஷுவலாக தொழுகை இல்லாத நேரத்தில் நடந்து போவோமா இல்லையா, அந்த மாதிரி போய் நின்றக்கூடாது. நின்னால் தொழுகை முடிஞ்சு போயிடும். அதற்கும் ஒரு சட்டத்தை சொல்கிறது. அதிகமான இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தொழுகையில் அதிகமான செயல்கள் தொடர்ந்து நடந்துடக்கூடாது. நடந்துச்சுன்னா தொழுகை முடிஞ்சு போயிடும். நாம் தொழுகையில் நிற்கிறோம், திடீர்னு ஒரு இடத்துல லைட்டாக சொறி எடுக்குது அப்படின்னா லைட்டாக சொரிஞ்சிட்டு எடுத்துடணும். திருப்பி அந்த இடத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா தொழுகை முடிஞ்சு போயிடும். அதனுடைய அளவு என்னென்னா 2 தடவை தொடர்ந்து செஞ்சுக்கலாம். 3வது தடவை தொடர்ந்து அதே செயலை செஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது செயலை செஞ்சுட்டாலோ தொழுகை முடிஞ்சு போயிடும். தொப்பி இருக்குது, தொப்பி சரி செய்கிறோம், இப்படி எடுக்கிறோம் 3 தடவை செஞ்சுனா தொழுகை முடிஞ்சிடும். இப்படி நிறைய இமாம்கள் சொல்லித்தராங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்னா, முந்தைய சஃபில் இடம் இருக்கும் பொழுது கேப்பு செய்கிறதுக்கு நாம் அதை ஃபில் பண்ணுறதுக்கு நானும் அப்படின்னா 2 எட்டில் போய் நிற்க முடியாது. 2 எட்டு வச்சோன்னா அந்த சஃபு வந்துடாது. 3வது எட்டு 4வது எட்டு எடுத்து வச்சா தான் அந்த முதல் சஃபில் போய் நிற்க முடியும். அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு 8 எடுத்து வைக்கணும், 2வது எட்டு எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் நின்றுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு
கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அடுத்து 3வது 8 எடுத்து வைக்கணும். டப்புன்னு போனோம் அப்படின்னு சொன்னால் தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு 8, 2வது அடுத்த கால் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கேப் போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அடுத்து 4வது ஸ்டெப் எடுத்து வைக்கணும். 4 ஸ்டெப் எடுத்து வச்சா தான் முந்தைய ஸ்டெப்பில் போய் நாம் நிற்க முடியும். அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அப்போ முந்தைய ஸ்டெப்பு கேப் இருக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு பின்னால் நிற்கக்கூடியவங்க அதை கண்டு காணாமல் இருக்கக்கூடாது. அதை பூர்த்தி செய்து ஆக வேண்டும். அது தொழுகையில் நமக்கு கடமையாக இருக்கிறது. அதுதான் தொழுகையை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அதில் இதெல்லாம் நாம் சஃபில் நிற்கக்கூடியவங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருவானாக. எந்த குறைகளும் இல்லாமல் முழுமையாக அதனுடைய சட்டங்களை விளங்கி தொழக்கூடிய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.